ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அனைவருக்கும் இலவச வீட்டு மனை பட்டா ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீடு. தமிழக அரசு வெளியிட்ட சூப்பரான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் 2021-2022 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையின் போது சட்டமன்ற பேரவையில் கீழ்கண்ட அறிவிப்பினை வெளியிட்டார். வீடற்ற பழங்குடியினருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பட்டா வழங்கப்பட்ட 443 இருளரின பழங்குடியினர் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் ரூபாய் 13.29 கோடி மதிப்பீட்டில் 443 புதிய வீடுகள் கட்டப்படும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பழங்குடி இனத்தை சேர்ந்த இருளர் இன மக்கள் அதிகம் வசித்து வருகின்றனர். பொருளாதாரத்தில் பின்தங்கி வாழ்ந்து வரும் இம்மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பொருட்டு முதற்கட்டமாக இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு வீடற்ற 443 பழங்குடியின இருளர் மக்களுக்கு அடிப்படை வசதிகளில் முதன்மையாக வீட்டு வசதியை ஏற்படுத்தி தர ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே ரூபாய் 24,570 பழங்குடியினர் நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 4,37,430 என ஒரு வீட்டிற்கு தலா ரூபாய் 4,62,000 செலவில் 443 வீடுகள் கட்டுவதற்கு மொத்தம் சுமார் 19 கோடிக்கு மேல் நிதி ஒப்பளிப்பு வழங்கி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையால் அரசாணை வெளியிடப்பட்டது என தெரிவித்துள்ளார். ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா இருளர் இன மக்களுக்கு வீடுகள் வழங்குறாங்க. அதாவது பட்டாவோடு சேர்ந்த வீடு 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இலவசமான வீடுகளை அரசாங்கம் மூலமாக வழங்கப்படுது. இந்த வழங்கப்படுற வீடு எங்கே பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ இருளர் இன பழங்குடியின குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் மதிப்பீட்டில் 13.29 கோடி மதிப்பீட்டில் 443 புதிய வீடுகளுக்கு கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா இருளர் மக்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இருளர் மக்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் இதை தெரிஞ்சு அந்த வீடுகளை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுடைய ஜாதி சான்றிதழ், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த அரசாணை தமிழக அரசாங்கத்தை வெளியிடப்பட்டது. உண்மையாலுமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரி இருந்தாக்கா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா நம்ம ஹை தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதரை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.